ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு காலேஜினுடைய இன்டேக்ஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸோடைய குவாலிஃபைடு என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய காலேஜ் லிஸ்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கோயம்பேட்டூர் காலேஜ் லிஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிக்குவோம். காலேஜ் லிஸ்ட் இன் கோயம்பேட்டூர் அப்படின்னு போட்டுவிட்டோம்னா நமக்கு அங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வந்துருச்சு இல்லைங்களா? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. அதில் கோயம்புத்தூர் ரீஜியன் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நம்ம கோயம்பேட்டூர் டிஸ்ட்ரிக்கை செக் பண்ணலாம். கோயம்பேடு டிஸ்ட்ரிக் போனதும் ஒரு லிஸ்ட் ஒன்று நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நேம் ஆஃப் தி காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ் கோயம்பேட்டூரில் இருக்குது, அந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸு, தென் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது. அரௌண்ட் கோயம்பேட்டூரில் 80 காலேஜஸ் இருக்குது. அதில் ஒரு சில காலேஜஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி இதில் வந்து நமக்கு எல்லா காலேஜோடைய லிஸ்ட்டும் நமக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு காலேஜோடைய இன்டேக்ஸ் செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து கேபிஆர் காலேஜினுடைய இன்டேக்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, கேபிஆர் காலேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோடு பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த காலேஜோடைய டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த காலேஜ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸா, அந்த காலேஜோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, சுகுணாபுரம் குனியமுத்தூர் போஸ்ட்டில் இந்த காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோடைய பிரின்ஸிபல் பேர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அது என்ன காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங்கா, எய்டடா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸு, அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸ், மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குது, மொத்தம் இங்கே 16 கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் யூஜி கோர்சஸ் எத்தனை, பிஜி கோர்சஸ் எத்தனை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸை எந்த இயர் கொண்டு வந்தாங்க, லாஸ்ட் இயர் கொண்டு வந்தாங்களா, இல்லை 10 வருஷமாக இருக்கா, 8 வருஷமாக இருக்கா அப்படின்ட்டு. 8 வருஷத்துக்கு மேலே வரக்கூடிய கோர்சஸ் வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்பிஏ அக்ரிடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ 8 வருஷம் கடந்த கோர்ஸை என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் சேங்ஷன்டு இன்டேக், அதாவது 2022-23, 23-24க்கான இன்டேக்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்டேக் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங்னா 69 இன்டேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 22-23 பேட்சில் 207 சீட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. 2023-24 பேட்சுக்காக ஒரு இன்டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் 267 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் என்ன இன்டேக் இருந்துச்சு, இந்த வருஷம் சீட் ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஐடிக்கும் இன்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 207 267 பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டேக் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்க்கு என்ன இன்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் மொபைலில் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மொபைல்லே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, முன்னாடி போட்டிருந்தாங்க இல்லையா பிரின்ஸிபல், அவங்களோட டீட்டெயில் பாருங்கள் எப்போ இருக்குன்ட்டு. அவங்க எப்போ பிறந்திருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஐடி நம்பரு, ஏஐசிடியோடைய ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுடைய குவாலிஃபைடு என்ன அப்படிங்கிறதையும் இதில் போட்டிருக்காங்க. 1995 முடிச்சுட்டு அவங்க கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து சென்னையில் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சத்யபாமாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வெப்சைட்டில் வந்தோம் அப்படின்னோம்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இதுக்காக ஒவ்வொரு யூடியூப் சேனலையோ
அல்லது நம்ம வேறு வெப்சைட்டையோ நம்ம இதுக்காக தேட தேவையில்லை. ஸோ அதில் சில ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் டிஎன்இஏங்கிறது நம்ம தமிழ்நாடு அஃபீஷியல் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து 100% கரெக்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நல்லா டேலண்டடான ஃபேக்கல்ட்டிஸாக, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட குவாலிஃபைடு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டேட்டாஸ் கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க இதில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? போனோம் அப்படின்னா அவங்களுடைய என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்களா, அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கக்கூடியது நம்ம இதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து கற்பகம் காலேஜ் பார்க்குற மாதிரி இருந்தால் கற்பகம் காலேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா கற்பகம் காலேஜுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த காலேஜோட டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா? கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். இது ஒத்தக்கால் மண்டபம், கோயம்பேட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸிபல் சாருடைய பேர் வி குமார் சின்னையன். தென் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் மொத்தம் அங்கே 16 கோர்சஸ் இருக்குது. அதில் 11 யூஜி கோர்சஸ் இருக்குது, 5 பிஜி கோர்சஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் எந்த வருஷம் இன்டெக்ஸ் பாருங்கள். அங்கே வந்து சிஎஸோட இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 180 இருக்குது. இசியோட இன்டெக்ஸ் பார்த்தோம்னா 120, ட்ரிபிள்இயோடைய இன்டெக்ஸ் 120, இசியோட இன்டெக்ஸ் பார்த்தோம்னா 180. ஸோ எதுக்கெல்லாம் 100+ இன்டெக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கில் இங்கே நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ். சரிங்களா? இவர் தான் குமார் சின்னையன். ஓகேங்களா? இந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்க முன்னாடி, இப்போ கரண்ட்டில் எந்த காலேஜில் இருக்காங்க, அவங்களுடைய ப்ரீவியஸ் காலேஜ் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நம்ம ஒரு யூடியூப் சேனலை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அங்கே கரெக்டான இன்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அந்த இன்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ 180 சீட்டு வந்து சிஎஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே நமக்கு சிஎஸ் கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ 200 கட் ஆஃபில் ஆரம்பித்து க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது இந்த 180 சீட்டில் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ 200, அதாவது ஓப்பனிங் கட் ஆஃப்ங்கிறது 200 கூட இருக்கலாம். பட் நமக்கு ஓப்பனிங் கட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கிடையாது, க்ளோசிங் கட் ஆஃப் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 180 சீட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்ம லோக்கல் கேண்டிடேட்டாக இருக்கிறோம், இல்லை நம்ம அந்த காலேஜ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக நமக்கு எலிஜிபிள் கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மளுடைய குரூப் டெஸ்கிரிப்ஷனில் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ்க்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை அட்மிஷன் கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் இன்ஃபார்ம் பண்ணீங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அட்மிஷன் எந்த காலேஜ் கேட்டிங்களோ அந்த காலேஜோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களா. ஸோ அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கைஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய காலங்களில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், நம்ம அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.